அது மாதிரி the only way to get the best of an argument is to avoid it. அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க சொல்லுங்க. தாராளமா தங்கு தடையின்றி கூச்சமே இல்லாம கூடவே இருக்கிற மாதிரி பேசு, அப்பதான் நிறைய கத்துக்க முடியும். சொல்லு. The only way to get the best of an argument is to avoid it. avoid it. அப்படின்னா என்ன அர்த்தம்? விவாதம்னு சொன்னீங்க. அப்போ அந்த இதில் என்ன சொல்றாரு? ஒரு விவாதம்ங்கிற டாபிக் எடுத்துட்டீங்கன்னா அதுல இருந்து அந்த விவாதத்துல இருந்து பெஸ்ட் என்ன எடுத்துக்கிறதுனா அதை அவாய்ட் பண்றது தான் நல்லது. அப்ப என்ன சொல்றாங்க அவங்க? அட்ஜஸ்ட் பண்ணி போகாதீங்க. என்னது? ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு முடிவே கிடையாது. கரெக்ட். ஏன்னா விவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. பருத்தில டிவில சரி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிடிச்ச முயலுக்கு 3.25, பிடிச்ச முயலுக்கு 3.25 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. The best way to get the argument is to avoid it அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? கரெக்டா? அதனால அழுத்தம் திருதமா மேல கீழே பண்ணி போடுங்க. The only way to get the best argument is the best out of argument is avoid it. அதாவது விவாதத்தை தவிர the only way அப்படிதான் அழுத்தம் சொல்லணும். the only way ன்னு சொல்லணும். எனக்கு கேக்குது, புரியுது? கேக்குது, எனக்கு புரியுது. அதான் கம்யூனிகேஷன். அதான் கம்யூனிகேஷன். புரியணும் மத்தவனுக்கு. அது புரியுதா? சார் என்ன சொன்னாரு நீங்க சொல்லுங்க. The only way to get the best out of an argument is to avoid it. Right. Okay. அடுத்த பாயிண்ட் பாருங்க. The only way to get the best of an argument to avoid விவாதத்தையே தவிர்த்து இருக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது என்ன சொல்றாரு பாருங்க. ஷோ ரெஸ்பெக்ட் டு அதர் பர்சன்ஸ் ஒப்பீனியன். என்ன சொல்றாரு? அதாவது அடுத்தவர்களுடைய ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடுங்க சொல்றாரா இல்லையா? the only way to get the எப்படி அது முதல்ல விவாதத்தையே தவிருங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா பேசும்பொழுது அடுத்தவங்களுடைய ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடுங்க. the only way the show respect to other person's opinion. அப்புறம் ஒன்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு? never say you are wrong அப்படின்னு சொல்லாதீங்கன்னு சொல்றாரு. ஆமா தானே? never say you are wrong. அப்ப அந்த you are wrongங்கிற வார்த்தை அந்த சென்டென்ஸே யூஸ் பண்ணிடாதீங்க. உங்க டிக்ஷனரியில இருந்து எடுத்துருங்க. மறந்தும் யூ ஆர் ராங்ங்கிற வார்த்தையை சொல்லிடாதீங்க. ஏன்னா யூ ஆர் ராங்னு சொன்னீங்கன்னா அடுத்தவர்கள்ட்ட தம்பி நான் பேசுறேன், நீங்க கேளுங்க, நீங்க கேட்கணும். யூ ஆர் ராங்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்தவர்கள் மனசுக்குள்ள அவர் அப்படியே மட்டம் தட்டுற மாதிரி ஆயிடும். எப்பவும் பேசும்போது மட்டம் தட்டி பேசக்கூடாது. மட்டம் தட்டி மற்றவங்க யூ ஆர் ராங் அப்படின்னு சொன்னீங்கன்னா உறவு வளராது. என்ன அற்புதமா சொல்லியிருக்காரு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து the only way to get the best of an argument is to avoid it. show respect to other person's opinion. மற்றவர்களுடைய ஒப்பீனியனுக்கு மரியாதை கொடு. never say you are wrong. என்ன அற்புதமான மூணாவது if you அப்ப அடுத்தது பாருங்க. அடுத்தது ரெண்டாவது சொல்றாங்க you are wrong சொல்றாங்க. அடுத்தது if you are wrong அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு நீங்க ராங்னு தெரிஞ்சதுன்னா if you are wrong admit it quickly and emphatically. admit. உங்களுக்கு நீங்க ராங்னு தெரிஞ்சதுன்னா உடனே ஒத்துக்கோங்க. என்ன சொல்றாரு?
எப்படி சொல்றாரு பாருங்க, நெவர் சே யூ ஆர் ராங்னு சொல்லாதீங்க, ஆனா இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் குவிக்லி. எப்படி எப்படி போறாரு பாத்தீங்களா? நெவர் சே யூ ஆர் ராங்னு சொல்லி போட்டு இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் குவிக்லி. அதுதான் டேல் கார்னகி பயங்கரம். அதுதான் உலகத்திலே ஃபேமஸ். இது ஹியூமன் ரிலேஷன் பிரின்சிபிள்ங்கிறது பயங்கரமான ஃபேமஸ். அவர் சொல்லிக்கோ, அதை படிச்சா அப்படியே இவ்வளவுதான் அவரோட பிரின்சிபல், இவ்வளவுதான். அதான் நெவர் சே யூ ஆர் ராங்னு சொல்றாரு, இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் குவிக்லிங்கிறாரு. எப்படி இப்படியெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா உறவு வளருமா வளராதா? அதுதான் முக்கியம். நீங்க எங்க போறீங்க? கார்பரேட்டுக்கு போறீங்க, மக்களை கவனிக்கிறீங்க, சந்திக்கிறீங்க, மக்கள் கிட்ட உறவாட போறீங்க. நெவர் சே யூ ஆர் ராங். இஃப் யூ ஆர் ராங் அட்மிட் இட் குவிக்லி அண்ட் எம்பேட்டிக்லி. கரெக்டா? யார் இந்த மூணையும் சொல்லுவா? பார்க்காம சொல்லணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இப்படி திரும்பிக்கணும். கரெக்டா? பார்க்காம அந்த பக்கம் பார்த்துட்டு சொல்லணும். சொல்லுவீங்களா? யார் சொல்லுவா? அந்த பக்கம் பார்த்துட்டு. இங்கெல்லாம் வந்துட்டாங்க, கொடுக்கலாம் சான்ஸ் கொடுக்கலாம். யார் வராதவங்க? வராத யாரு இங்க? வரவேன். வெரி குட், கிவ் ஹிம் a big hand. அடிங்கப்பா, அப்படித்தான் வரணும். வா 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 வா. எல்லாரும் சேர்ந்து கை தட்டுவாங்க. வெரி மெதுவா, தைரியமா, சும்மா அப்படி ரிலாக்ஸ்டா விளையாடு. The only way get to the person best out of an argument to avoid it. Correct. So respect other person in opinion. ஆமா, ஷோ ரெஸ்பெக்ட் சொல்லும்போது ஷோ ரெஸ்பெக்ட் டு அதர் பர்சன்ஸ் ஒபினியன் சொல்லு. So respect in other person opinion. Never shoot your wrong. Never tell a person you are wrong. யூ ஆர் ராங் சொல்லாதீங்க. Never say you are. If you are wrong, admit it quickly. யூ ஆர் ராங் Admit quickly. வெரி குட். அடுத்தது யாரு? சொல்லாதவர்கள் சொல்ல வேண்டும். யாரு சொல்லாதவர்கள்? வராதவர்கள். யாரு மைக்க பிடிக்காதவங்க? மைக்க பிடிக்கலையா? வாங்க. ரைட், வெரி குட். அவ்வளவுதான், கை தட்டுகள். அவ்வளவுதான். அப்படி பார்த்து அசத்து. எஸ். The only way to get best out of argument is to avoid it. Show respect to other opinion. Never say you are wrong. Yes. You are wrong. If you are wrong, admit it quickly and empathy. Very good, emphatically. Very good. Give him a big hand. Yes. 1 2 3 out of 12. யார் சொல்லல இங்க? வராதவங்க யாரு? எல்லாம் சொல்லிட்டீங்களா? யாருமே சொல்லியா? அப்ப இந்த குரூப்ல தான் நான் இருக்க போறேன். சரியா? சரிதான். Yes. The only way to get the best of an argument of our argument is to avoid it. Yes, sir. அடுத்தது. To respect Show respect to the other personal opinion. Anna, correct. never say you are wrong சொல்லாதீங்க அப்படிங்கிறாரு. Never say you are wrong சொல்லாதீங்க. மூணாவது, if you are wrong, நீங்க ராங்கா இருந்தீங்கன்னா உடனே என்ன பண்ணணும்?
Admit no. Admit it quickly. Admit quickly. Very good, very good. Give him a big hand. Yes, yes, yes. The only way to get best on the argument is to avoid it. Avoid it. அவ்வளவுதான். Show respect the other person opinion. Never say you are wrong. If you are wrong, admit it quickly. Yes, sir. Very good. அசத்து 3 பேர் அடிச்சிட்டாங்க. 3 hat. The only way to get best of an argument is to avoid it. Very good. So respect with the other person's opinions and never say you are wrong. If you are wrong, admit it Yes. quickly and emphatically. Double 4. Very good. Very good. வா வா வா. வா. வரணும் ஓடி வா. வா அப்படித்தான் அப்படித்தான். Very good. Very good. Yes. The only way to get The best the best of your argument is to avoid it. Avoid பண்ணிருங்க. So Show respect respect to the one way other person's opinion. other person opinion. ஆனா never say Never say நீ wrong னு சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாரு. yes. Never say You are wrong. அப்படி சொல்லாதீங்க. புரியுதா? அர்த்தம் புரியுதா? Yes, sir. என்ன சொல்றாருன்னா அதாவது எல்லாருக்கும் ஒப்பீனியனுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. யாரும் நீ யூ ஆர் ராங்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க. நெவர் சே யூ ஆர் ராங். மத்தவங்கள மட்டம் தட்டக்கூடாது. அடுத்தது If you இஃப் யூ ஆர் ராங். அடுத்து உங்ககிட்ட வர்றாரு. நீ ராங்கா இருந்தீனா if you are wrong, you are admitted. அவ்வளவுதான் உடனே நீ ராங்கா இருந்தா அட்மிட் பண்ணிருங்க. ஆனா நெவர் சே யூ ஆர் ராங்னு சொல்லாதீங்க. எப்படி Yes, sir. வெளியில வந்து நீ ராங்னு சொல்லாதீங்க. ஆனா நீயே ராங்கா இருந்தா Admitted it. வெரி குட் வெரி குட். அவ்வளவுதான் finish good. ஹலோ வாங்க. டொமேட்டோ கம். எஸ் எஸ் எஸ். The only way get to the arguments and avoid it is avoid it. Is to avoid. Is to avoid பண்ணி. Very good very good. So respect Ah. other person opinion. Never say you are wrong. Yeah. If you are wrong, admit it quickly and empathically. Good. Very good. அடுத்தது யாரு? வா 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 வா. சும்மா அப்படியே சும்மா அசத்திருங்க அப்படியே. வாய் அடைச்சிருங்க. எதுவும் பேசக்கூடாது. இந்த டீமே இப்ப நீமே சொல்ல மாட்டாங்க. இந்த டீம்ல இருந்து யாரும் பேசலீங்க. எல்லாரும் பேச போறாங்க. இல்லையா? இன்னும் ஒருத்தர் தான் இருக்கு. அவ்வளவுதான். ரைட். The only way to ஆ. get a best out of argument, avoid it. Yeah. Show respect the other person opinion. Never say Ah. you are wrong. Yes. If you are wrong, admit it quickly and empathically. Double 4. Very good. Very good. Vapa. Va. Yes. யார் பதில் கண்டிக்காதீங்க. The only way to best out of an argument out is to avoid. Avoid it. Correct. So respect to another person opinion. ஆமா.
never if you are wrong. Never say Never say if you are wrong. yes. If If you are if wrong, if you are wrong, admit it quickly and empathy. very good, very good, very good. எல்லாரும் பேசிட்டாங்க பாத்தீங்களா? எல்லாரும் பேசிட்டீங்களா? எல்லாரும் பேசாச்சா? Give a big hand to this team. We will do it னு சொல்லுங்க. எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை. Good. Sit. மனசு இருந்தால் எஸ் 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 எஸ். இப்போ எத்தனை பார்த்துருக்கோம்? 3 பார்த்துட்டோம். 4 5 6 போடுங்க. 4 என்னது? கொஞ்சம். நாலாவது பாருங்க. இன்னும் கொஞ்சம். ஓகே. ரொம்ப சிம்பிள். நாலாவது என்ன? எதை ஆரம்பிக்கும் போதும் begin in a friendly way. இன்னைக்கு காலையில் நான் இந்த செஷன் ஆரம்பிக்கும் போது ஃப்ரெண்ட்லியாக இருந்தனா இல்லையா? அது உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா? அது இஃபெக்ட் நல்லா இருந்ததா இல்லையா? அது ரிசல்ட் நல்லா இருந்ததா இல்லையா? அதைத்தான் ஃபாலோ பண்ணுங்கிறேன். எப்போ ஆரம்பிக்கும் போது எதையுமே ஃப்ரெண்ட்லி ஆரம்பிங்க. அதுக்கு தான் எல்லாரையும் பார்த்து பார்த்து புன்னகை புரியுங்கள்னு சொன்னனா இல்லையா? நீங்கள் பண்ணீங்களா இல்லையா? இப்போ பண்ணுறீங்களா இல்லையா? வெரி குட். அவ்வளோதான். பிகின் இன் அ ஃப்ரெண்ட்லி வே. என்னது? பிகின் இன் அ ஃப்ரெண்ட்லி வே. எப்போவுமே யாரை பார்க்கும்போதுமே ஸ்மைல் ப்ளீஸ். கரெக்ட். அப்படிதான். ஸ்மைல் ப்ளீஸ், ஸ்மைல் ப்ளீஸ். அவ்வளோதான். ரைட். எதை எப்போ பார்க்கும்? சிரிக்கும்போது யாரை பார்த்தாலும் ஒரு புன்னகை புரியுங்க, ஒரு சிரிப்பு சிரிங்க. அப்போ தான் அது. இப்போ எல்லாருக்குமே அப்படி இல்லை. இப்போ புன்னகை புரியறதே ஒரு பெரிய இது மாதிரி ஆகி போச்சு, ப்ராஜெக்ட் மாதிரி ஆகி போச்சு. ஆமாம் தானே? புரியுங்க? தட்ஸ் ஸோ. அடுத்தது அப்படி எப்போவுமே இன்னொருத்தங்கிட்ட பேசும்பொழுது இங்கே பாருங்க, உங்கள் கருத்துக்களை இன்னொரு பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்ன வரணும் அப்படின்னா, கெட் தி அதர் பர்சன் சே எஸ் எஸ் இமீடியட்லி. அதாவது எதுவும் சொல்லும்போது நீங்கள் சொல்கிற கருத்தை அவர் அக்ரி பண்ணிட்டார்னா அவர்கிட்ட எஸ், ஆமாம் நீங்கள் சொல்கிறது எஸ் 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 அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் சொல்கிறது கரெக்டு சொல்கிறவே. அந்த எஸ் எஸ் எஸ்ன்னு வரலைன்னா நீங்கள் கொஞ்சம் மாற்றிக்கணும். அவங்களுக்கு அது இண்டிகேஷன், உங்களுக்கு அது இண்டிகேஷன். என்ன எஸ் எஸ்ஸே வரமாட்டேங்குது, அடுத்தவர் எஸ்ஸே சொல்ல மாட்டேங்கிறா, இவர் பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்னா எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ இடிக்குதே, எங்கேயோ இடிக்குதே. அதுதான் உங்களுக்கே தோணும், என்னடா எஸ்ஸே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா எஸ்ஸை சொல்ல வைங்க. அங்கத்தான் கான்வர்சேஷன் இஃபெக்ட்னு. புரியுதா? கெட் தி அதர் பர்சன் சே. அடுத்தது என்ன சொல்றாரு பாருங்க. அவர் பாருங்க அப்படி சொல்லிட்டு let the other person do the great deal of the talking. அடுத்தவங்க பேசு. நம்ம அப்படி இல்லையே. நம்ம எப்பவுமே நம்ம சுயபரணத்தை தானே பேசிட்டு இருப்போம், மற்றவங்களை பேசவே விட மாட்டோமே. அதுதான் தப்பு. let the other person do the great deal of the talking. அடுத்தவர்களை பேச விடுங்கள், பேச வையுங்கள், பேச விடுங்கள். 4வது பாயிண்ட்டு, 5வது பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டு எந்த டீமில் இது வரைக்கும் சொல்லலை? இந்த டீமில் சொல்லலையா? ஒருத்தங்க தான். மற்றவங்க எல்லாம் சொல்லிட்டீங்களா? இந்த டீமில் வரலையா? அப்படியா? இந்த டீமில் 2 பேர் வரல. சரி, கரெக்டா? சரி சொல்லலாம். வாங்க. 4th 5th 5th 6th. Right. Begin in a friendly way. Begin in a friendly way. எப்ப ஆரம்பிக்கும் போது எதை ஆரம்பிக்கும் போதும் தட்டுங்க கை. Next. Get the other person say yes yes immediately. Yes 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 தலை ஆட்டு. Yes.
let the other person do the great deal of the talking. மூணத்தையும் ஒரு தடவை சொல்லுங்க. Begin in a friendly way. Yes. Get the other person say yes, yes immediately. சொல்றாரு பாத்தீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட். Let the other person do great deal of talking. Double 4. Very good, 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 good. இன்னொருத்தர் யார் பேசுறது? சொல்லுப்பா மூணுத்தையும். Beginning in a friendly way. யாமா. Great other person say yes, yes immediately. Let the other person do great tell to talking. Deal talking. Very good. Double 4. Very good. இந்த டீம் முடிஞ்சதா? எல்லாரும் பேசுங்க. இன்னொருத்தர் இருக்காங்க. கோய் வேற இன்னும் இருக்கா? எஸ். எஸ். Begin in a friendly way. அது எல்லாரையும் பார்த்து சரியா ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்க. Begin in a friendly way. பாருங்க சொன்னாரு புரியுதா? Get the other person say yes, yes immediately. ஆமாம். Let the other person do the great deal of the talking. ஆமா. Very good. Double 4. Very good. Yes. Yes. Begin in a friendly way. Get the other person yes, yes immediately. ஆமாம். Get the other person do the great deal the talking. அடுத்தவங்க பேச விடுங்க. அடுத்தவங்க பேசட்டும். Very good. Double 4. Begin in a friendly way. Get the other person yes, yes immediately. Get the other person do great deal of the talking. Good. Double 4. எல்லாம் முடிஞ்சதா? எல்லாரும் பேசியாச்சா? ரெண்டாவது டீமும் முடிஞ்சது. எந்த டீம்ல இன்னும் பேசல? அதான் இங்கதானா? யார் யார் பேசல? 2 பேரா? 3 பேர். எஸ். எப்படி வந்து? Begin in a friendly way. Get the other person say yes, yes immediately. Let the other person do the great deal of the talking. Give a big hand. Very good. Very, very good. அப்படித்தான் இருக்கணும். Yes. Beginning in the friendly way. Yes. Get to the other person yes, yes immediately. Yes, yes, yes. Till other person do the great the deal of the talking. Yeah. Good. யார் இப்ப இன்னொருத்தங்க? ஒருத்தன் லாஸ்ட் மேனா? 2 பேரா? ரைட். Begin in a friendly way. Get the other person say yes, yes immediately. Let the other person do the great of the talking. Very good. Yes, இருங்க. Right. Wait. சொல்லுவாங்க. Beginning a friendly way. Begin in a friendly way. Get the other person say yes, yes immediately. Let the other person do the great tell of the talking. ஆச்சா முடிஞ்சுதா? இப்ப எத்தனை பண்ணிருக்கோம்? 6. 7 8 9 போட்டீங்களா? போடுங்க. ரைட். 7 8 9 அப்புறம் 10 11 12. 7 8 9. எஸ். இப்ப பாருங்க அவர் எங்க வர்றாரு பாருங்க.
பயங்கரமா டேல் கார்னகி அப்படியே மெதுவா அவங்களை அப்படியே புடிச்சு இழுக்கிறார். 7வது பாயிண்ட் என்ன பாயிண்ட்? let the other person feel that the idea is his. என்ன பேசுறாரு பாத்தீங்களா? நீங்க சம்பாஷணை பண்ணும்போது நீங்க யார்கிட்ட பேசுறீங்களோ ஆனா அவங்களுக்கு எண்ணத்தை உருவாக்குறீங்க. எண்ணத்தை, அந்த ஐடியா அவங்களுதுன்னு நினைக்கணும். அவங்க நீங்க எப்பவுமே உங்க ஐடியாவே சொல்லக்கூடாது. அது ஏன் ஐடியான்னு பேசக்கூடாது. நீங்க பேசும்போது அதர் பர்சன் ஃபீல் தட் த ஐடியா இஸ் ஹிஸ்ங்கிறாரு. எப்படி அடிக்கிறாரு பாருங்க தம்பி. பேசும்போது நீ யார்கிட்ட பேசுறியோ அவங்களுக்கு அந்த ஐடியா அவங்களதான் நினைக்கணும். எப்பவுமே அடுத்தவங்க நினைச்சு பேசு, உன்னை நினைச்சு பேசாத. நான் பேசாத, எந்துன்னு பேசாத. புரியுதா என்ன சொல்றாரு? நான் பேச, அதாவது let the other person அவங்களை விடுங்க. என்னென்ன feel that the idea is his அப்படி நினைக்க வைங்க. நீங்க பேசும்பொழுது 2 பேர்கிட்ட சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கும்போது, இப்போ நீங்க கார்பரேட்டுக்கு போறீங்க, வேலை பேசும்போது உங்க ஒரு புதுசாக ஒரு கலீக் வந்திருக்காரு. கலீக் வந்து பேசிட்டு இருக்கும்போது நீங்க அவருக்கு அந்த ஐடியா அப்படி பேசணும். அடுத்தவர்களின் ஐடியாவை அவங்க ஐடியாவை நினைக்கிற மாதிரி பேசணும். எந்து நான் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? 8வது பாயிண்ட் என்ன? இங்க பாருங்க, ட்ரை. இங்க பாருங்க எப்படி வர்றாரு பாருங்க. ட்ரை ஹானஸ்ட்லி டு see things from other person's point of view. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஒருத்தர் ஒன்று பேசிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பாயிண்ட் நினைச்சிட்டு இருக்காரு, நீங்க ஒரு பாயிண்ட் நினைக்கிறீங்க. அப்போ let the other person feel that the idea is his. first try honestly to see things from other person's. அவர் சொல்வார், ஒரு ஒப்பீனியன் சொல்றாரு. அப்ப try to see things from other person's point of view. ஆமா சார், நீங்க சொல்றது கரெக்ட் சார், உங்க பாயிண்ட்லேருந்து பார்த்தா கரெக்ட் தான், என் பாயிண்ட் இதுதான், இருந்தாலும் நீங்க உங்க சொல்ற பாயிண்ட்டையும் நாங்க கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்கு, கரெக்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா உறவு மேம்படும். இல்லைன்னா எப்போ பார்த்தாலும் ஆர்கியூமெண்ட் தான் வரும். அப்போ என்ன பாயிண்ட்? அது ஆர்கியூமெண்ட்ல என்ன சொல்றாங்க? த பெஸ்ட் வே டு கெட் த பெஸ்ட் ஆஃப் அன் ஆர்கியூமெண்ட் இஸ் டு, அவ்வளோதான், ஆர்கியூமெண்ட்ல தான் முடியும். இந்த மற்றவர்களோட சரியான உறவை மேம்படுத்துறங்கிறதே ஒரு பெரிய ஸ்கில். அதுதான் ஹியூமன் ரிலேஷன் ஸ்கில். என்ன ஸ்கில்? இதை மனசில் கொள்ளணும். கார்பரேட்டுக்கு போறீங்க, சூப்பர்வைசர்கிட்ட பேசுறீங்க, மேனேஜர்கிட்ட பேசுறீங்க, மேனேஜிங் டைரக்டர்கிட்ட பேசுறீங்க, ஜெனரல் மேனேஜர்கிட்ட பேசுறீங்க, கலீகிட்ட பேசுறீங்க, ஃப்ரெண்டுகிட்ட பேசுறீங்க, வேற டிபார்ட்மெண்ட்லேருந்து பேசுறீங்க. பேசும் பொழுதே இதெல்லாம் மனசில் வச்சுக்கணும். 9வது பாயிண்ட் என்ன? Be sympathetic with the other person's ideas and desires. Sympathy என்ன அர்த்தம்? இரக்கம்ங்கிறது இப்போ சொல்லும் போதே ஒருத்தர் வந்து ஒரு நல்ல ஐடியா சொல்றாரு. பி சிம்பத்தட்டிக் வித் ஐடியா. ஒரு ஐடியா சொல்றாரு, சார் இது நல்லா பண்ணும் சார், மற்றவங்களுக்கும் நல்லா ஆகணும் அப்படின்னா, சார் கரெக்ட் சார், நீங்கள் சொல்றது கரெக்ட் சார். பி சிம்பத்தட்டிக் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள அந்த இரக்கம் வேணும் உங்களுக்கு. கரெக்டா? பி சிம்பத்தட்டிக் வித் தி அதர் பர்சன்ஸ் ஐடியாஸ் அண்ட் டிசையர்ஸ். அடுத்தவங்களுடைய ஐடியாவுக்கு நீங்கள் இறக்கணும். இறக்க குணமா இறக்கம்னு கிடையாது, நீங்கள் கன்சிடர் பண்ணணும், அதை சொல்லணும், அப்ரிஷியேட் பண்ணணும். புரியுதா? 7, 8, 9 என்ன சொல்கிறாங்க? அது பரவாயில்ல, 9 வரைக்கும் பார்த்துக்கலாம், 3 பாய்க்கலாம், அப்புறம் கடைசி 3, 10, 11, 12, அப்புறம் கடைசியில் பார்த்துக்கலாம். இப்போ 7, 8, 9 என்ன யார் சொல்லுவா? எந்த குரூப் பேசலை? இதானா? இல்லையே, நீங்கள் பேசிட்டீங்கல்ல, நீங்கள் பேசிட்டீங்க, பேசவே இல்லையா இது வரைக்குமா? பேசு. 7, 8, 9. Let the other person feel that the idea is his or hers.
Try honestly to see things from the other person point of view. Be sympathetic with the other person ideas and desires. ஃபைன் எஸ். இப்போ இந்த டீம் எப்போ 3 டீம் முடிஞ்சுதா? யார் யாரெல்லாம் முடிஞ்சுது? யார் பேசாதவங்க யார் இருக்காங்களா? யார்? நீ பேசவே இல்லை. 2 பேருமா? ஒருத்தங்களா? 2 பேர். நீங்களுமா? நீங்கள் பேசுங்க. Let the other person feels but that the idea is his or her. Other person feel the idea is his. அவங்க நினைக்கும், அவங்க ஐடியா அவங்கள அவங்க நினைக்க வைக்கணும். அதை நினைக்க வைக்கிற மாதிரி நீங்க பேசணும். அடுத்தது, Try honest to see things from the other people's point of view. அடுத்தவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நீங்க பார்க்கணும். எஸ். Be sympathetic with the other person's ideas and desires. Very good. Give him a big hand. Yes. Let the other person feels that the idea is his or her. Yes. Try honestly to see things from the other person point of view. Be sympathetic with the other person's idea and desires. Very good. Give him a big hand. Good. இந்த டீம் முடியுதா எல்லாரும்? இன்னும் யார் இருக்காங்களா? வா. அப்படி வா. பேசு சொல்லு. Let the other person speak. Feel that the idea as or is or her. Yes, correct. The try honesty to see things other point of view, person point of view. Be sympathetic with the other person ideas and design. நீங்க சிம்பத்தட்டிக்கா இருங்க. வெரி குட். ரைட். 9 பாயிண்ட் முடிஞ்சது இல்லையா? 9 பாயிண்ட் முடிஞ்சது இல்ல? 10வது பாயிண்ட் என்னது? அப்பீல் டு நோபலர் மோட்டிவ்ஸ். நோபல்னா என்ன அர்த்தம்? மேன்மையான ஐடியாஸ் எதுவும் சொன்னாங்கன்னா அதாவது அதை அப்பீல் பண்ணுங்க. அதை இது பண்ணுங்க. அதாவது அப்ரிஷியேட் பண்ணோம், அதை அப்பீல் பண்ணுங்க. அதாவது மேன்மையான ஐடியாக்கள் வர்ற மாதிரி அப்பீல் பண்ணுங்க அப்படிங்கிறார். நீங்கள் பேசும்போது அந்த மாதிரி, சார் இந்த மாதிரி ஒரு நல்ல குணம் ஏதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார், நல்லது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்பீல் டு ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது கரெக்ட் அப்படி சொல்லணும். அப்பீல் டு நோபலர் மோட்டிவ்ஸ். அடுத்தது பதினொன்றாவது என்னது? ட்ரமட்டைஸ் யுவர் ஐடியாஸா? 11வது ட்ரமட்டைஸ். எதை சொல்லும் பொழுதும் அதாவது நாடகம் மாதிரி எடுத்துக்க வேண்டாம். ட்ரமட்டைஸ் நம்மெல்லாம் அதான் உடல் மொழிங்கிறது தான். பேசும்போது ட்ரமட்டைஸ் யுவர் ஐடியாஸ். எப்படி எதுவும் சொல்லும்போது அப்படி உங்கள் வாய்மொழி, உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ட்ரமட்டைஸ் யுவர் ஐடியாஸ். ட்ரமட்டைஸ் பண்ணுங்கள். ட்ராமா மாதிரினா ட்ராமா இல்லை, வெறுமனே அப்படியே கல் மாதிரி நின்றுட்டு அப்படியே ஒன்றுமே இல்லாமல் உணர்ச்சியே இல்லாமல் அப்படி பேசினா அது எடுபடாது. அந்த ஐடியா ட்ரமட்டைஸ் யுவர் ஐடியாஸ். த்ரோ டவுன் அ சேலஞ்ச். அதான 12. த்ரோ டவுன் அ சேலஞ்ச். எப்படி இருந்தாலும் ஒரு சேலஞ்சாக பேசணும். த்ரோ டவுன் அ சேலஞ்ச் பண்ணணும் சார், கண்டிப்பாக பண்ணணும் சார், அதுதான் சார் முடிக்கணும் சார், நம்மளால முடியும் சார், பண்ணணும் சார். த்ரோ டவுன் அந்த மாதிரி பேச்சு பேசணும். 9, 10, 11 என்னது? 9வது இல்லை அப்பீல் டு நோபலர் மோட்டிவ்ஸ். அப்பீல் டு நோபலர் மோட்டிவ்ஸ் 9வது. சாரி 10. 11வது ட்ரமட்டைஸ் யுவர் ஐடியாஸ். 12வது த்ரோ டவுன். இது யார் சொல்லுவா? அவ்வளோதான். எல்லாரும் இது இங்கே பேசிட்டீங்க, எல்லாரும் பேசிட்டீங்க.
பேசாமலே இருந்தவங்க யாரும் இருக்காங்களா இங்கே? யாரும் இல்லை. வெரி குட். அப்படின்னா யார் யாரெல்லாம் பேசலை? இதில் இன்னும் கைக்கு தூக்குறீங்க. ஃபைன் ஃபைன் சைன். நீங்கள் வாங்க. 10, 11, 12. நான் 9 சொல்லிட்டேன். 10, 11, 12. சின்ன சின்னதான். Appeal to nobler motives, dramatize your ideas, throw down a challenge. Good. Fine. Yes. இப்போ 12 யார் சொல்லுவா? இத்தனை பேரா? அடேங்கப்பா. யா யா யா. எஸ் எஸ். ரெண்டு கையை தூக்குறீங்களா? 2 பேரை கூப்பிட்டுருவேன். ரைட், 2 பேரை கூப்பிடலாமா? 2 பேர் சொல்லட்டும் சேர்ந்து. நீங்க வாங்க. 1, நீங்க வாங்க. 2 வாங்க வாங்க. பக்கத்துல நில்லுங்க. பக்கத்துல 2 பேசிக்கலாம். 2 பேரும் சேர்ந்து ஒன்னா சொல்லணும். சேர்ந்து சொல்லு. வாங்க. அது பல்ல சொல்லலாம். இங்க நில்லுங்க. 2 பேரும் பேசிக்கோங்க. 2 பேரும் சேர்ந்து கணீர்ங்கிற முறையில் பேசு. பார்க்காம சொன்னா நல்லது. The only way to get the best. The only way to get the best of argument to avoid it. Show respect to the other persons. Show respect to other person opinion. Never say you are wrong. You are wrong. If you are wrong, admit it quickly. Beginning a friendly say. Get the other person say yes immediately. Get the other person to great deal of talking. Let the other person feel that ideas and desires his or hers. Try honestly see things from other person point of view. Be sympathetic with the other person ideas and desires. Correct. Appeal to nobler ideas. Nobler ideas. Okay. Motives. Dramatic is your ideas. Yes. Throw down the challenges. Very good. 6A. Very good. Good. Very good. இப்ப யாரு 9, 12 சேர்த்து சொல்லுவாங்க? 9, 12 சேர்த்து ஒரே வாயிலிருந்து வரணும். ஒருத்தரே 9, 12. வா. வெரி குட். எடுத்துக்கோ. Yes. Right. Start. Number 1, 9 ways to make people like you. Don't criticize. Yes. Triple C. அதுக்கு பேர் என்ன? Triple C. Give honest and sincere
Appreciation. Yeah. Arouse the other person in eager Want. eager way. Very good. Want. தேவை உண்டு பண்ணுங்க. Very good. Become genuinely eager to others. Interested in other people. Yes. Smile. ஸ்மைல். அது ஸ்மைல மெதுவா அழகா சொல்லுங்க. ஸ்மைல். அப்படி சொல்லு. Remember their names. Remember Their names. their names இல்ல. Remember a person's name. Remember is to him or her the most important and sweetest sound in any language. Okay, very good. Okay. மாறிடுச்சு பரவாயில்லை. Very good. About others. என்னப்பா? Be a good listener. Be a good listener. Yes, correct, correct. Talk in terms Certain other interest. person interest. Yes, yes. Make the others feel importance of his or her. And do it sincerely. Do it sincerely. Yes, yes. The only way to get the best out of an argument is to avoid it. Yes, yes. Show respect to others person's opinion and never say you are wrong. Yes. Yes. If you are wrong, admit it quickly and empathically. Yes, yes, yes. Begin in a friendly way. Yes. Get the other person say yes, yes immediately. Yeah, yeah, yeah. Let the other person do the great that most of the talking. Yeah, yes, correct, 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 correct. Let the other person feel that the idea is his or her. Yes. Yes. Very honestly to see things from the other person's point of view. Yes. Being sympathetic with the other person's ideals and desires. Very good. Appeal to noble motives. Yes. Dramatize your ideas. Yes. Throw down a challenge. Yeah. Double six. Very good.